அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் எல்லோரும் நல்ல பெற்றோர்களாக விரும்புகிறோம். ஆனால் சில தவறுகள் நம்மால் அறியாமலே நடக்கின்றன. அந்த தவறுகள் நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிக்கலாம். முதல் தவறு, குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்காம இருப்பது. நான் அவர்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், ஆனா நம் நேரத்தை கொடுக்குறோமா? ஒரு குழந்தைக்கு உங்கள் பிரசன்ஸ் தான் முக்கியம். இரண்டாவது தவறு, உலக கல்வி மட்டும். நாம் பள்ளி, மார்க், கெரியர் எல்லாம் கவனிக்கிறோம், ஆனா தொழுக கற்றுத்தருகிறோமா? அல்லாஹ்வை நினைக்க கற்றுத்தருகிறோமா? தீன் இல்லாம வாழ்க்கை முழுமை அல்ல. மூன்றாவது தவறு, கோபம், கடுமையான நடத்தை. குழந்தைகள் தவறு செய்தால் நாம் கத்துகிறோம், தண்டிக்கிறோம், ஆனால் அன்பாக சொல்ல முயற்சிக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையானவராக இருந்தார்கள். நான்காவது தவறு, நாம் தான் தவறான எக்ஸாம்பிள். நாம் தொழுகை செய்யவில்லை, நாம் பொய் பேசுகிறோம். அப்போது குழந்தை என்ன கற்றுக்கொள்ளும்? அவர்கள் நாம் செய்வதை தான் பின்பற்றுவார்கள். ஐந்தாவது தவறு, குழந்தைகளுக்காக துஆ செய்யாமல் இருப்பது. நீங்கள் முயற்சி செய்யலாம், ஆனால் மாற்றுவது அல்லாஹ் தான். துஆ இல்லாமல் வெற்றி இல்லை. உங்கள் குழந்தை உங்கள் முன் நிற்கும். அவர் உங்கள் வளர்ப்பின் பிரதிபலிப்பு. இன்று நாம் திருந்தினால் நாளை அவர்கள் நன்றாக இருப்பார்கள். யா அல்லாஹ், எங்கள் தவறுகளை மன்னித்து விடு. எங்களை நல்ல பெற்றோர்களாக ஆக்குவாயா. எங்கள் பிள்ளைகளை நேர்வழியில் நடத்துவாயா. எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாக வைத்தருள்வாயா. ஆமீன்.